இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஓடின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளவே அந்த வைப்ரேஷன் கேட்குது. ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க. இதோட கம்ப்ளைண்ட் நான் இப்போ காமிக்கிறேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்கூலர் தான். அதே மாதிரி ரேடியேட்டரு இந்த வைப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள வருது. இப்போ இன்டர்கூலரை நான் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் இல்லை. இன்டர்கூலரும் அதே மாதிரி ரேடியேட்டரும் டைட்டாக பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் இல்லை. பாருங்க எவ்வளோ நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுது பாருங்க. இதெல்லாம் ஒரு இன்டர்கூலரோட டாப் பெட்டு, அதே மாதிரி ரேடியேட்டரோட டாப் மவுண்டிங் பெட்டோட ரீசன் தான். இப்போ நான் அதுவும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதே வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் பண்ணுறேன், கிளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட்டுக்காக. இந்த இன்ஜின் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட ப்ரைஸ் பாருங்க, 3,300 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ ஸ்டைலோட இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக இந்த இன்ஜினோட மவுண்ட்டு தான். இப்போ இன்ஜினோட மவுண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 மவுண்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் வீல்லே ஒரு டைமிங் ஹோல்ஸ் இருக்கும். நான் இப்போ பெல்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஃபோர்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பெட் வரும். சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதோட ரேட்டு பாருங்கள், நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் பெல்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பெல்ட் டிரைவ் இருக்கிற இந்த வாட்டர் பம்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வாட்டர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை ஒரு ரொட்டேஷன் இருக்கிறபோது அது ரொம்ப மெயினானது. இப்போ இந்த இன்ஜினோட வாட்டர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வாட்டர் பம்போட ப்ரைஸ் பாருங்கள், 5,500 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்காக வரும். அதே மாதிரி இதோட மவுண்டிங் போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இந்த மவுண்டிங் போல்ட்டை இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். வாட்டர் பம்பு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமிங் பெல்ட்டோட டென்ஷனரை அதே மாதிரி ஐலரை நான் ஃபிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலரோட ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டென்ஷனரு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டென்ஷனர் ஐலர் இப்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட டைமிங் பெல்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் ஹோல்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட். இது கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் லாக் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஒரு 4-5 வாட்டி கையில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஜினோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். டைமிங் பெல்ட்டோட சீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, இங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீட் ஆகிறதுக்கு நீங்கள் கையில் ரொட்டேஷன் பண்ணும்போது தான் வரும். இப்போ இதில் டைமிங் பெல்ட்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு கேஸை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ ஸ்டைலோட சி மவுண்ட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த ப்ராக்கெட்டோட சேர்ந்து வரும். இந்த பெட்டோட ப்ரைஸ் பாருங்கள். அதே மாதிரி இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டு நான் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அதேமாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டரோட அசம்பிளி அதே மாதிரி இன்டர்கூலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆடி இருந்தது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வைப்ரேஷன் வந்தது. அதே மாதிரி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது நாய்ஸ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்கூலர் லூஸ் ஆனதுனால தான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டர்கூலரோட பெட்டு அதே மாதிரி ரேடியேட்டரோட பெட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி தான். ஆனால் அதோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர், அதாவது இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணோம். அதோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வைப்ரேஷனே உங்களுக்கு இன்ஜினோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதில் இன்ஜினோட செட் ஆஃப் 3 மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். வண்டி உள்ள காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி உள்ளவும் பாருங்கள், சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.